பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு எறும்பும் எலுமிச்சையும். என்ன வித்தியாசமான கதையா இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு எறும்பு எப்படி எலுமிச்சையை திருடிக்கிட்டு அழகாக போகுது, அதோட ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ரொம்பவே ஒரு அழகான குடும்பம் இருந்தது. இந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, அப்புறம் 2 பசங்கன்னு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அதை பற்றி குடும்பத்தில் எல்லாரும் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறான் அப்பா கிட்ட, அப்பா பிறந்த நாள் வருதுப்பா தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவும், ஆமாங்க பிறந்த நாள் வருது நம்ம பொண்ணுக்கு, அது நல்லா விசேஷமாக கொண்டாடணும், நிறைய வேலை இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும், துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, எல்லாம் தயாராக இருக்குது, எல்லாமே வாங்கிடலாம், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் சொல்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே இதை கேட்டோன்னையும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா எல்லாமே தயாராக தான் வச்சுருக்கிறாரு. அப்புறம் அவங்க அப்பா அங்கே வேலைக்கு கிளம்பினோன்னே அந்த பையன் சொல்கிறான், அம்மா நானும் என்னோடய நண்பர்களெல்லாம் கூப்பிடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பையன் கேட்டுட்ருக்கான். அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னோட விருப்பம்ப்பா, கண்டிப்பாக கூப்பிடு, ஒரு பிரச்சனையும் இல்லை, சரி நானும் இங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிடலான் இருக்கேன், அப்புறம் எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை கூட இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன், அது வரையும் பத்திரமா இருங்க, அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அடுப்படியில் சாக்லேட் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு, சாக்லேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிம்மா நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நானும் அண்ணாவும் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்கு. அப்போ அவங்க அண்ணா கிட்ட, அண்ணா நம்ம போய் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த பையனும், ஆமாம்மா நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன், சரி வா போய் சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நம்மளோட நண்பர்களையும் கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு எடுத்துட்டு அடுப்படி பக்கம் போகிறாங்க. அங்கே போனால் நல்லா அழகாக ஒரு சாக்லேட் சூப்பராக இருக்குது. அண்ணா அங்கே பாருங்கள், அம்மா சாக்லேட் அங்கே வச்சுருக்காங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது, ஓ பிறந்த நாள் ஸ்பெஷல் போல் இருக்குது அப்படின்னு அந்த பையனும் சொல்லிகிட்டு இருக்கான். சரி இப்போ தான் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம போய் நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு விளையாண்டுட்டு வந்து சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன், நீ என்னம்மா நினைக்கிற இதை பற்றி, எனக்கு ரொம்ப வயிறு ரொம்பவே ஃபுல்லாக இருக்குதும்மா சாப்பிட்டது அப்படின்னு சொல்கிறான். இதை தானே நானும் சொல்லணுன்னு இருந்தேன், ஆமாண்ணா நம்ம போய் வெளியில் விளையாண்டுட்டு நம்ம நண்பர்களெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு அப்புறமா வந்து சாப்பிட்லாம், சரிங்கண்ணே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு வந்து பார்த்தா அந்த சாக்லேட்டில் கொஞ்சம் பகுதியை காணும். என்னென்னா சாக்லேட்டில் கொஞ்சம் பகுதியை காணும், எனக்கு முன்னாடி எதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குது. உடனேயும் அந்த பையனும், என்னம்மா என்னைக்குமா நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்ருக்கேன், அப்படிலாம் இல்லை, முதல்ல சாக்லேட் அங்கே இருந்தது, யோசிச்சு பார்த்தியா, இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு, ஆமாண்ணா நானும் யோசிக்கிறேன், என்னன்னு தெரிலையே, சாக்லேட்டில் கொஞ்சம் பகுதியை காணும், ஒருவேளை அம்மா ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா வர்றாங்க. கேட்குதுங்க, என்னாச்சும்மா போய் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, அப்புறம் சாக்லேட் கொஞ்சம் சாப்பிட்டு போயிருக்கீங்களோ, கொஞ்சமாக நாங்கள் திரும்பி வந்து பகையில் கொஞ்சம் பகுதியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா, அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் என்ன சாக்லேட் சாப்பிட போகிறேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காதே, நீங்கள் என்ன புதுசாக அதெல்லாம் சொல்கிறீங்க, நான் எப்போ சாக்லேட் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதை கேட்டுட்டு இருந்த பொண்ணு, இல்லைம்மா நாங்கள் முழுசாக அப்படியே தான் வச்சுட்டு போனோம், கொஞ்சம் கூட சாப்பிடல, அது என்னன்னு பார்த்தா திரும்பி வந்து பார்க்கையில் கொஞ்சம் பகுதியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும், சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் லட்டெல்லாம் இருக்குது வீட்டில், அதை வச்சுருக்கேன், நீங்கள் அதை போய் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிவிட்டு மறுநாளும் வெளியில் கிளம்பிடுறாங்க. அப்புறம் லட்டு பார்த்தா நிறைய இருக்குது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, சரிண்ணா கொஞ்சம் போய் விளையாண்டுட்டு வருவோம், நேற்று ஏதோ சாக்லேட் உருகி இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த அண்ணனும், ஆமாம் சாக்லேட் உருகி தான் போயிருக்கும், லட்டெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, சரி நம்ம போய் அப்படியே விளையாண்டுட்டு வருவோம், இது தெரியாமல் நம்ம அம்மாட்ட வேற கேட்டுட்டோம், அம்மா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சரி கொஞ்சம் விளையாண்டுட்டு வந்தே சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு வந்து திரும்பி பார்த்தா லட்டில் நிறையாவே காணும். ரொம்ப ஆச்சரியம் அவங்க 2 பேருக்கும், என்னதான் நடக்குதுங்க, நேற்று ஏதோ சாக்லேட் உருகி இருக்குன்னு நினச்சா இன்னைக்கு லட்டில் நிறையவே காணுமே அப்படின்னு 2 பேரும் ஒரு குழப்பத்தில் பார்க்குறாங்க.
ஏன்னா சாக்லேட் கூட உருகி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கலாம். லட்டு எப்படி முழுசாக அவ்வளோ பகுதியை காணும், லட்டில் பாதியவே காணுமே அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இது யார் தெரியுமா? ஒரு அழகான எறும்பு லட்டை வந்து பார்த்துட்டு திருடுறதுக்கு பிளான் பண்ணுது. கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. இது எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு இந்த வருஷத்துக்கே இது போதும், எவ்வளோ சுவையான லட்டு அப்படின்ட்டு அழகாக எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் வெளியில் விளையாட போயிருந்தாங்க இல்லையா, பார்த்துட்டாங்க. ஓ, லட்டு திருடுறது நீ தானா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தட்டு நிறையா எலுமிச்சப்பழத்தை வச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, எறும்பு என்ன நினச்சிச்சு, அது லட்டுன்னு நினச்சிட்டு அதை எடுத்து சாப்பிட்டா பயங்கரமாக புளிச்சிருச்சு. ஐயோ, இது என்னது இப்படி புளிக்குது, நம்ம லட்டுன்னு நினச்சி ஆசையாக எடுக்க வந்தோமே, போச்சா, இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் பையனும், நீ தான் எல்லாத்தையும் திருடுறன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், மாட்டினி எங்ககிட்ட அப்படின்னு 2 பேரும் சிரிப்பாக அந்த எறும்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த எறும்பு வந்து பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிது. இன்றைக்கி நம்மளை என்னமோ பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு அந்த எறும்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு அந்த எறும்பு ரொம்ப பயத்தோடு சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, அப்படிலாம் இல்லை, சும்மா உன்னைய பயமுறுத்தணும், உனக்கு என்ன தேவைனாலும் நீ வந்து கேளு, நீ தெரியாமல் எடுத்து இல்லையா, அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் வருது, நாளைக்கு நீ வா, இதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை முதல்ல அந்த எறும்புக்கே கொடுக்குதுங்க. தேவையான கேக்கு எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்ன ஒரு சிறிய எறும்பு தானே, எடுத்துக்கோ அப்படின்னு 2 பேரும் ஆசையாக சொல்லுதுங்க. இதை கேட்ட எறும்புக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கா இந்த கேக்கு, அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, யாருமே இது போலலாம் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நினச்சிட்டு அந்த கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய். இனிமே கொஞ்சம் தொடர்ச்சியாக கதை போட பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.